லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில். அனைவரும் வாரீர். வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. யமகா பிளாக் கலர் R15. சரிங்க சார், நான் நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. இன்னோவா, எர்டிகா, யமஹா. அச்சச்சோ சார், வந்துட்டானுங்க சார். லைஃப் முடிஞ்சுது, சீக்கிரம் வாங்க சார். போலீசிடம் அலறிய செய்தியாளர். அடுத்த நிமிடம் நடந்த பயங்கரம். பதைக்க வைக்கும் ஆடியோ ஆதாரம். 6 பேர், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. அவட பேசுறீங்க. நான் என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். என்ன சொல்றீங்க? சார் என்ன லைஃப் முடிஞ்சது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர் நேசப்பிரபு. இவர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் வழக்கம் போல் கடந்த புதன்கிழமை இரவு செய்தி சேகரித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் தாங்கள் வைத்திருந்த ஆயுதத்தால் நேசப்பிரபுவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் நேசப்பிரபு படுகாயமடைந்தார். இவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் இச்சம்பவம் குறித்து காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த நேசப்பிரபுவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து காமநாயக்கன் பாளையம் போலீஸ் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். இது குறித்த விசாரணையில் கடந்த சில நாட்களாக சில மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக காவல்துறையின் அவசர எண்ணை தொடர்பு கொண்டு செய்தியாளர் நேசப்பிரபு புகார் அளித்து வந்துள்ளார். ஆனால் காவல்துறை தரப்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேசப்பிரபுவை மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது தெரிய வந்தது. மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பூர் பத்திரிகையாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். கைகள் மற்றும் மார்பு பகுதியில் கடுமையான வெட்டு காயங்களுடன் செய்தியாளர் நேசப்பிரபு கோவை தனியார் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் மதுபான கடையில் சட்டவிரோத மது விற்பனை மற்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பல்லடம் உணவகம் ஒன்றில் சிறப்பு பிரிவு காவலர் ஒருவர் லஞ்சம் வாங்கும் செய்தி போன்றவற்றை துணிச்சலாக வெளியிட்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபுவை அவரது வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பல் பல்லடம் காமநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வைத்து கொலை செய்ய முயன்றுள்ளது. சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த செய்தியாளர் நேசப்பிரபு பல்லடம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மர்ம நபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக தாக்குதலுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே செய்தியாளர் நேசப்பிரபு காவல்துறையிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மர்ம நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு காவல்துறையின் அலட்சியமே காரணம் என்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமான காவல்துறையினருக்கும் கடும் கண்டனங்கள் தெரிவித்துள்ள பத்திரிகையாளர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய கொடூர சம்பவத்தை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இந்த கொடூர செயலில் சம்பந்தப்பட்ட சமூக விரோத கொலைக்கார கும்பலை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையை வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் வலியுறுத்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசாரிடம் நேசப்பிரபு பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பெரும் பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அவர், சார் வந்துட்டே இருக்கானுங்க சார், எவ்வளோ தடவை தான் பார்க்குறது, பல்லடம் போலீஸ்கிட்ட சொல்லி பிடிக்க சொல்லுங்கள் சார், எல்லா கேமராலையும் அவங்க முகம் பதிஞ்சிருக்கும் சார், இந்த பெட்ரோல் பங்க் கேமராவில் கூட இருக்கும், எது வேணால் நடக்கலாம் சார் என்று கூறுகிறார். காவலர் பேசி கொண்டிருந்த சில வினாடிகளில் செய்தியாளர் நேசப்பிரபு, சார் வந்துட்டானுங்க சார், 5 கார் வந்திருக்கு சார்,
சார் என் லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் என பதட்டத்துடன் பேசுகிறார். இந்த காணொளி கேட்போரையும் பதைபதைக்கச் செய்யும் வகையில் உள்ளது. இதையடுத்து இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். காலையில இருந்து 4வது டைமுங்க சார் இது. யாருன்னு தெரியல சார் எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்சா நானே ஏங்க சார் சொல்லாம இருக்கிறேன். ஐயோ உங்களுக்கு தப்பு சொல்லுங்க ப்ரூவ். நான் கண்ணன் பேசுறேன் நானு. உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. காலைல அந்த டீ சாப்பிட்டோம்ல அந்த மங்கள்ல. ஆமாமாங்க எவனே தெரியல. ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது. இப்ப 2 நாளா தான் இது. இப்ப ஏங்க போய் பைத்தியக்காரனுங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாரும் தெரியாதுங்களா? என்னங்க இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்குமாமாங்க. 6 பேருங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி ஓகே. சேஃபான இடத்துக்கு போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி ஒண்ணும் புரியல. இப்ப நான் ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்லங்க சார். வந்துட்டே இருக்கிறானுங்க. இது எத்தனை டைமுங்க சார் இவனுங்களை பாக்குறதே? நம்ம நிம்மதியா தூங்குறத இவனுங்க என்னன்னா இப்ப பிடிக்கிறதுக்கு அவனுக்கு கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சுனாலும் பிடிங்கிருவேன். போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன். ஏன்னா பின்னார் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்காது வரவான்னு கேக்குறேன் சார். அவனுக்கு போயிட்டானுங்க. பல்லடம் தாண்டிட்டானுங்க. இந்நேரம் பல்லடமே போயிருப்பானுங்க. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க ஆனா பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேடை தாண்டி தான் போகணும். ஆமா இடத்துல இருங்க. இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார். நான் நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல. இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பர் சார் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சார் இருக்குங்க சார். இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த ஊருக்கு போறீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.